நிச்சயமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் நமக்கு உண்மையிலே ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். உண்மையிலே என்னடா அது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி விஷயங்கள் தான் நடந்துச்சு. ஆனாலுமே இப்போ வந்து ஒரே ஒரு விஷயம் இப்போ மீனாவுக்கு தெளிவாக இருக்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுடைய கணவர் முத்துவை அவர் செய்யாத தவறுக்கு அவரை வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பி அவருடைய படிப்பு, அவருடைய வாழ்க்கை எல்லாத்தையும் கெடுத்து, அவருடைய கேரக்டருக்கு எடுத்து, அவருடைய உடல்நலனுக்கு எடுத்து குடிக்க வச்ச எல்லாத்துக்கும் காரணமாக இருந்தது விஜயா தான். ஏன்னா வந்து அங்கேருந்து வந்து ஒரு பையன் அங்கேருந்து ஊர்லேருந்து வந்திருக்காரு. ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமா இங்கே அட்ஜஸ்ட் ஆக கஷ்டமாக இருக்குங்கும் பொழுதே வந்து சூடு வைக்கிறதுலேருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்து, இது இல்லாமல் உண்மைகள் வெல்ல தெரிய வரல அப்படிங்கிறதுனால இந்த கோபத்தில் அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு கற்பனையான ஒரு யோசனை தான் இது. வாட் இஃப் ஒரு ப்ரெடிக்ஷன் இது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த யோகா கிளாஸ். அந்த யோகா கிளாஸில் இப்போ வந்து விஜயா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து யோகா எடுக்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் பொழுது அங்கே வந்து புதுசாக ஒரு ட்ராமாவாக ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, இவங்க டாக்டர் பட்டம் வாங்குறதுக்காக அந்த ஒரு பொய் சொல்லுவாங்கல்ல, அதுக்காக வந்து இப்போ பார்வதியை வீடியோ எடுக்க சொல்லிட்டு நான் வந்து ஒரு நிறைய நல்லதுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதில் இப்போ புதுசாக செஞ்சுருக்க நல்லது என்ன அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, அப்பா இல்லை அம்மா இருந்தும் இல்லைங்கிற மாதிரி இருக்க ஒரு பையன் பேர் கிரிஷ். அந்த பையனை வந்து ஒரு கோபத்தில் சண்டை போட்டதுக்காக வந்து அவனை வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போட பார்த்தாங்க. ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எந்த பையன் கூட அந்த பையன் சண்டை போடானா அவங்க அப்பா கிட்ட போய் பேசி சரி பண்ணி எல்லாத்தையும் வந்து மாற்றி அந்த பையனை வந்து இப்போ விடுவிச்சு இப்போ வந்து அவன் வாழ்க்கையை வந்து நல்லபடியாக கண்டினியூ பண்ணுறதுக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுதே கையை தட்டிக்கிட்டே உள்ளார வராங்க இப்போ மீனா உள்ளார வந்தவங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஒரு செகண்ட் முறைச்சி பார்க்க ஒன்று அப்படியே திருன்னு விஜயா முடிச்சு என்னடி என்ன கை தட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து கத்திக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து எப்படி வெக்கமே இல்லாமல் இப்படி பேச முடியுது அப்படின்னு யார்கிட்ட பேசுகிறேன் என்கிட்ட அப்படி பேசுகிறேன் அப்படின்னா உங்ககிட்ட தான் பேசுகிறேன். இல்லை உங்களை வந்து எப்பயுமே நான் அந்த மரியாதையை தான் நடத்துவேன், உங்கள் வயசுக்கான ஒரு மரியாதை, உங்களுடைய உறவுக்கான மரியாதை அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் தான் சொந்த பிள்ளை செய்யாத தப்புக்காக சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போகும்போது கூட்டிட்டு போட்டோம் இவெல்லாம் ரவுடி பையன் வெளியே இருந்தால் இந்த கொலையே பண்ணாலும் பண்ணுவான் அப்படின்னு வந்து தான் சொந்த பையனையே நம்பாமல் அனுப்பிவிட்ட நீங்கள் என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை கூட தெரிஞ்சுக்க முடியாத நீங்கள், தப்பு செஞ்சவனை கூடவே வச்சுக்கிட்டு தப்பு செய்யாதவனை வந்து ஜெயிலுக்கு அனுப்பின நீங்கள் இப்போ யாரோ ஒருத்தங்களுக்காக போராடி சண்டை போட்டு அவனை வந்து சரி பண்ணி அவனை வந்து வெளில கூட்டு வந்தீங்களா? நீங்கள் இந்த கதையெல்லாம் யார் நம்புறா? இவங்களாம் நம்புறாங்களா அப்படின்ட்டு பெத்த பிள்ளையவே சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பினாங்க இவங்க. பார்வதி பக்கம் திரும்பி வந்து ஆன்ட்டி நீங்கள் வந்து இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கீங்களா, நான் சொல்கிறதையும் வேணாம் வீடியோ எடுத்துக்கோங்க. சொந்த பிள்ளை தப்பே செய்யலை, செஞ்சது இன்னொரு பிள்ளை. ஆனாலுமே வந்து இவங்க கொண்டு போய் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் விட்டு வந்தாங்க. இவங்களை போய் நல்லவங்கன்னு வேறு பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கும்போது என்ன பேசுகிற, உன் புருஷன் தான் ரவுடி, அவன் பண்ண வேலைக்கு தான் அவன் வந்து அனுபவிச்சான் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு முதல்ல உண்மை தெரியுமா? கல்லை தூக்கி போட்டது உங்கள் பையன் மனோஜ். எதனால் அப்படின்னா வந்து மனோஜ் போய் அங்கே இருக்க ஒரு பையன் கூட சண்டை போட்டு அந்த விஷயம் வந்து அந்த பிரின்ஸிபலுக்கு தெரிஞ்சு அவர் திட்டினாங்கிறதுக்காக தூக்கி போட்டுட்டு அந்த பழியை தூக்கி இவர் மேலே போட்டிருக்காரு. இவர் அப்பாவியாக இருந்தவர் கடைசியாக அதை அனுபவிச்சு சரி நீங்கள் வருத்தப்படக்கூடாதுன்னு இத்தனை நாளாக சொல்லாமல் இருந்தார். தன்னுடைய வாழ்க்கையவே அழித்தது அந்த ஒரு தருணம் தான். அந்த ஆக்சுவலாக உள்ளார போயிருக்க வேண்டியது மனோஜோட வாழ்க்கை தான் மொத்தமாக போயிருந்திருக்கும். ஆனால் பழி ஏற்றுக்கிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா நீங்கள் இப்போ என்னன்னா வந்து அங்கே அவ்வளோ கேவலமான ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு அந்த கோபத்தை இன்னமும் மனசில் வச்சுட்டு அவரை போய் ஏதோ ஒரு பெத்த பிள்ளை மேலே வன்மம் வச்சு சுற்றிக்கிட்டு இருந்துட்டு இதில் ஊரார் பிள்ளைக்கெல்லாம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறான்ருக்கீங்களா? அதுவும் இது யார் செஞ்சா? நீங்கள் எந்த பிள்ளைக்கு ஓரவஞ்சனை பண்ணீங்களோ அந்த பிள்ளை தான் போய் செஞ்சார். அதுக்கு இவன் ஏன் போகணும், இது எதுக்கு பண்ணணும் அப்படின்னு வேற பேசிட்டு ஊரார் பிள்ளைக்காக இவன் ஏன் போகிறானுங்க, தேவையெல்லாம் வம்பு வரும் அப்படின்னு சுயநலத்தின் உச்சக்கட்டமாக இருந்த நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறதே வச்சுக்காதீங்க அப்படிங்க. என்னடி என்கிட்டே எதிர்த்து பேசுறியா, ஓவராக பேசுகிற, அவ்வளோதான், யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரியுமா, நான் விஜயா அப்படின்னா வந்து நீங்கள் விஜயாவோ குஜயாவோ எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. முன்னாடிலாம் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினச்சேன், இப்போ எனக்கு உங்களை பார்த்தா மரியாதை கொடுக்கணும்னு தோண கூட இல்லை. விட்டா பலான்னு ஒன்று விட்டுலான்னு தோணுது. இதே வந்து வேற யாராக இருந்தால் நான் கண்டிப்பாக அப்படி தான் பண்ணியிருந்திருப்பேன். ஒரு பிள்ளைக்கு அம்மாவாக நடந்துக்க தெரியல. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வீட்டுக்கு வர கெஸ்ட்டுங்கள்ட்ட ஒழுங்காக நடந்துக்க தெரியாது. அதே கிறிஷ் இந்த வீட்டுக்கு வந்தபோது சின்ன பையனை கூட பார்க்காம வந்து இவனெல்லாம் வந்து எவ்வளோ மோசமான வார்த்தைகளில் காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகளில் பேசுகிறீங்க. உங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டியது இருக்குன்னு எனக்கு தெரியல. எனக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியமும் இல்லை. இவங்களை பற்றி உண்மை இதுதான் அப்படின்னு அந்த யோகா கிளாஸில் அத்தனை பேர் முன்னாடி சொல்லிட்டு வேகமாக மீனா கிளம்பி போக, சோறு கொண்டு வந்தால் வேணா சாப்பிடுங்க அப்படின்னு சோத்தை தூக்கி போட்டு கிளம்பி வீட்டுக்கு போனதுக்கப்புறமா தாங்க முடியாத கோபத்தோட என்னடி நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு நேராக வீட்டுக்குள்ளார இப்போ விஜயா வந்து எவ்வளோ தைரியம் இருக்கணும், எவ்வளோ திமிரு இருக்கணும், எல்லாரும் முன்னாடியும் நான் அசிங்கப்படுத்திட்டாங்க, இவ எவ்வளோ மோசமாக பேசினா தெரியுமா, என்னென்ன வார்த்தை பேசினா தெரியுமா அப்படின்னு வந்து பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது என்னாச்சு, அவப்பெல்லாம் மீனா அப்படி பேசியிருக்க மாட்டாளே அப்படின்னு இந்த பக்கம் அண்ணாமலை எப்பயும் போல் மிக்சர் தட்டை கீழே வச்சுட்டு எந்திரிச்ச உடனே வந்து டக்குன்ட்டு வந்து நான் தான் பேசினேன்.
என்னோட புருஷன் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போகிறதுக்கான காரணம் என்ன, யார் உண்மையாக என்ன தப்பு பண்ணாங்கிறதுலாம் எனக்கு தெரியும். அப்படிங்கும்போது என்னடி உனக்கு தெரியும், அவன் ஒரு ரவுடி பைய, அவங்க பாட்டி வளர்த்தது ஒழுங்காக வளர்க்கல. அப்படிங்கும் போதே வந்து இந்த பக்கம் அப்படியே திருதுன்னு வந்து இப்போ அண்ணாமலையும் முடிக்க, ஏமாமா இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நான் சொல்லட்டுமா அப்படிங்கும் பொழுது, ஐயோ விஜயா உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது அப்படின்னா, என்னங்க நடந்துச்சு இவன் சொல்கிறான்னு நீங்களே ஏதோ சொல்லிருக்கீங்க அப்படின்னா, செஞ்சது எல்லாமே மனோஜ் தான். மனோஜ் கல்லை தூக்கி போட்டு பழியை தூக்கி முத்து மேலே போட்டான், அதான் நடந்துச்சு. அப்படிங்கும் போதே அங்கே மனோஜ் திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மீனா, போதுமா இப்போ மாமாவே சொல்லிட்டார் போதுமா, அதான் உண்மையாக நடந்துச்சுன்னா இவங்க ஷாக் ஆகி திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்க. இந்த விஷயம்லாம் தெரியாமல் முத்து அப்படியே எழுந்துச்சு உள்ள நேராக வீட்டுக்குள்ள நுழைஞ்சா. உடனே வந்து உன் பொண்டாட்டி இன்னைக்கு எப்படி பேசா தெரியுமா, என்ற மரியாதை எல்லாம் பேசுகிறான், இது ஏதோ அபாண்டமாக போய் சொல்லி உன் அண்ணனை வேற போய் சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ தான் ரவுடி பையன் என்ன அவனை சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படிங்கும் போதே மீனா, என்ன மீனா அப்படின்னா நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு மீனா அந்த கோவமாக சொல்லிட்டு, இந்த பாருங்க என்கிட்ட இந்த உருட்டுறது மிரட்டுறது கத்துறதெல்லாம் வேணாம், நான் உங்களை தவிர யாராக இருந்தாலும் வந்து சமாளிச்சுட்டு தான் இருந்திருக்கேன். சிந்தாமணி மாதிரி ஒரு பெரிய ரவுடியில் வந்து எல்லாத்தையும் நான் கவனிச்சுட்டு தான் இருந்திருக்கேன். நீங்கள் என் புருஷனோட அம்மா, என் மாமியார், வயசு ஜாஸ்தின்னு எல்லாத்துக்கும் சேர்த்து மரியாதை கொடுக்க நடந்துக்கிட்டால் நீங்கள் மரியாதைக்கு தகுதியான ஆள் இல்லைங்கிறதே எனக்கு இப்போவோ தெரிஞ்சு போச்சு. இதில் கிறிஷை வந்து இவங்க தான் காப்பாற்றி கூட்டம் வந்தாங்களாம். அந்த அஜயோட அப்பா கிட்ட போய் இவங்க தான் பேசி கெஞ்சி எல்லாத்தையும் சரி பண்ணாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை வீடியோ எடுத்து வேற போடுறாங்க. எதுக்குன்னு கேட்டால் இவங்க ஏதோ டாக்டர் பட்டம் வாங்கணுமா, அதுக்காக இந்த மாதிரி பொய்யா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு தான் எனக்கு சேலை கொடுக்குற மாதிரி கொடுத்தெல்லாம் வாங்கியிருக்காங்க. கிறிஸ்டிக்கிட்ட அன்றைக்கி பாசமாக நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாங்க. எல்லாமே வந்து சும்மா ஒரு ஆதாயத்துக்காக தான். இவ்வளோ சுயநலமாக இருக்க ஒரு ஆளெல்லாம் வந்து எனக்கு மாமியார்னு சொல்லிக்கிறது தான் எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படிங்க. அப்படியே திருன்னு வந்து முத்து முழிக்க, அந்த பாருங்க நீங்கள் உங்களுக்கு நான் உங்கள் அம்மாவை பற்றி இப்படி பேசுகிறேங்கிறது வருத்தமாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அம்மாவாக இருக்கிறதுக்கு இவங்களுக்கு தகுதி இல்லைங்கிறதான் உண்மை. அப்படிங்கும்போது என்னடி பேசுகிற அப்படின்னு கையை அப்படி எடுத்து அரைகிறதுக்கு விஜயாவோட கையை இந்த பக்கம் ஒரு சைடில் பிடிச்சி, இந்த பாருங்க அடுத்து நான் இப்போ கையை வாங்கினோன்னா வந்து உங்களுக்கு அசிங்கமாயிடும், உங்களால் என் கை வேகத்தை தடுக்க கூட முடியாது அப்படின்னு அவங்க அப்படியே அதிர்ச்சியாகி நிற்க, உள்ளே போங்க அப்படின்ட்டு ஒன்று, இது என் வீட்டில் இருக்கக்கூடாது, ஏங்க இவ என்னையே அடிப்பேங்கிறான், இவ எவ்வளோ மோசமாக நடந்துக்கிறோம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம், நாங்களே கிளம்புறோம், ஏங்க நம்ம கொஞ்சம் நாளைக்கு வேறு எங்கேயாச்சும் போயிருக்கலாம், தயவு செஞ்சு என் கூட வாங்க, நீங்கள் இல்லாமல் இருந்தால் தான் உங்கள் அருமை உங்களுக்கு புரியும், நான் இல்லாமல் இருந்தால் தான் ஏன் ரொம்ப அவங்களுக்கு புரியும், வாங்க போகலாம் அப்படிங்க. இல்லை அப்பா இங்கே இருக்காங்க அப்படிங்கும் போது அண்ணாமலை திரும்பி, மீனா சொல்கிறது கரெக்டு தான், உனக்காக நான் என்னைக்கும் நின்று இருக்கணும், அன்னைக்கே நான் நிற்கலை, எல்லா தடவையும் நான் மிக்சரை சாப்பிட்டு உட்காந்துட்டு இருந்தேன், பெரிய தப்பு பண்ணிட்டேனான்னு எனக்கு தெரியுது. ஆனால் மீனாவை வந்து இப்போ ஆதங்கப்படுறது, வருத்தப்படுறது, கோவப்படுறது, இவ்வளோ பொறுமையாக இருந்து ஒரு நாள் வெடிப்பா மீனான்னு எனக்கு தெரியும். ஆனால் அது உனக்காக தான் வெடிச்சிருக்கா, இன்னைக்கு கூட தனக்காக வெடிக்கல, தன்னை மோசமாக நடந்ததுக்காக. மீனா சொல்கிறத கேளு, எனக்காக நீயும் வந்து கொஞ்ச நாள் போயிட்டு எங்கேயாச்சும் போய் இருந்துட்டு வா, நீ கனி குடும்பத்துக்கு போகல, கீழ் வீட்டில் போய் கூட இரு. அப்படிங்கும் போது நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போகிறோம், அங்கேருந்து கொஞ்சம் நாளைக்கு வேறு ஏதாவது வீடு பார்த்து இருந்துக்கிறோம், கொஞ்சம் நாள் கழிச்சு நாங்கள் வரோம் மாமா அப்படிங்கும் போதே வந்து வெளில போ, முதல்ல இது ஏன் வீடு அப்படின்னு இந்த பக்கம் வந்து விஜயா கத்திட்டு இருக்கும்போது, நான் வெளில தான் போகிறேன், வேற எங்கேயும் நான் என்ன இங்கே இருக்க போகிறேன் நான் சொன்னேன் அப்படின்னு டக்குன்னு பையை எடுத்துகிட்டு முத்துவும் மீனாவும் வெளில கிளம்பி போனாங்கன்னா பல விஷயங்கள் நடக்கும். இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனைகளில் முத்து மீனாவுடைய இம்பார்ட்டன்ஸ் இந்த வீட்டுக்கு என்ன அப்படிங்கிறது ஒரு பக்கம் புரிய வரும். இன்னொரு பக்கம் செஞ்சதெல்லாம் மனோஜ் அப்படிங்கிறத யோசிச்சு அப்போ மனோஜ் செஞ்சது தான் முத்து மேலே நம்ம பழியை தூக்கி போட்டோமா, மனோஜ் தான் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போயிருக்கணுமா அப்படிங்கிறதா விஜயாவுக்கு புரிய வந்து விஜயாவோட கேரக்டர் ஏதாவது மாற்றம் வருதா இல்லையாங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மீனாவுக்கு இந்த அளவுக்கு தைரியம் வருமா, இல்லை இருந்து சும்மா வெறும் கையை தட்டிக்கிட்டு கிக்கி பிக்கின்னு சிரிச்சிட்டு மட்டும் போயிடுவாங்க, ஒன்றும் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நோவையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.